இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7, 8 இந்த 2 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தேவன் நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம், தேவனை அறிந்து கொண்டோம், நடந்து சென்றோம் அல்ல. நம்மளோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா முதல்ல நாம் ஏன் ரசிக்கப்பட்டோம், எதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை கண்டிப்பாக அந்த காரியம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ எல்லாருக்கும் இந்த அழைப்பு உண்டான கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த அழைப்பு உண்டு. அந்த அழைப்பை புரிந்து கொண்டு யார் ரசிக்கப்பட்டு அந்த அழைப்புக்கு பேக்கில் வர்றாங்களோ அவங்க வாழ்க்கை தான் நித்தியத்துக்குள்ளாடி என்றாகிற வாழ்க்கை. அல்லாமல் தேவனை அறிந்து ஆராதனை செய்து தேவனுக்கு இந்த உலகத்துக்கு பிடித்தமான காரியங்கள் ரீதியாக தேவனுக்கு அநேக நன்மைகள் செய்து வாழ்கிற அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நித்தியம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆராதனை பண்ணுறனால நித்தியத்துக்கு போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போக முடியாது. இன்னும் சொல்ல போனால் தான தர்மங்கள், மீட்டிங் அட்டன் பண்ணுறதுனால, இன்னும் அநேக வசனங்கள் மெசேஜ் கொடுக்கறதுனால, இல்லாட்டி அநேக விசேஷம் சொல்கிறனால பரலோகத்துக்கு போக முடியுமா கேட்டால் போக முடியாது. பர்சனல் லைஃப், நம்மளோட பர்சனல் வாழ்க்கை எப்படி இருக்குது, அந்த பர்சனல் லைஃபுக்குள்ளாடி என்ன இருக்கணும்னா, நம்ம பர்சனல் லைஃபுக்குள்ளே யார் இருக்கிறா, யாரோடு நம்முடைய பர்சனல் லைஃப் உருவாடி கொண்டிருக்கிறோம், அந்த ஒரு ஈடுபாடு நமக்குள்ளாடி இருந்தால் மட்டுமே நமக்கு நித்தியத்துக்கு போக முடியும். நம்மளோட பர்சனல் லைஃப் தேவனோடு தான் இருக்கா, இல்லைன்னா உலக காரியத்தை சார்ந்து இருக்கா, இல்லை இன்னொரு ஆளை சார்ந்து இருக்கா, அப்படி பார்க்குற நேரம் தான் நம்ம அதை கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அப்போ இதில் நம்ம ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நாம் ஏன் தேவனை அறிந்திருக்கிறோம், அவர் நம்மளை எதற்கு அழைத்திருக்கிறார், நாம் அவருடைய அழைப்பில் நம்ம உண்மை உத்தவமாக இருக்கிறோமா, இந்த 3 காரியங்களில் நம்ம பார்க்குற நேரம் தான் நமக்கு சொல்ல முடியும் ஐ எம் லிவிங் எ குட் கிறிஸ்டியன் லைஃப். அல்லாமல் அநேக காரியங்கள் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம செய்துட்ருக்கோம். அதெல்லாம் தேவனுக்கு விருப்பமாக இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பைபிளில் போய் கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஏன்னா பைபிள் தான் நமக்கு உண்மையை சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி இந்த ஸ்லோகம் என்ன கொடுத்துருக்குன்னா, தேவன் நம்ம அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்போ முன்னமே சொன்னது போல் ஒரு அழைப்புண்டு. சும்மா தேவன் நம்மளை ரசிக்கப்பட வைக்கல. அப்போ தேவன் நம்ம எதுக்கு அழைத்திருக்கிறாருன்னா அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு. அப்போ அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்குன்னு சொல்கிறது, மேக்சிமம் எல்லா மனுஷனும் இருக்கிற இடம் அசுத்தம் நிறைந்த இடம். இந்த உலகம்னு சொல்கிறது பாவம் நிறைந்த இந்த உலகம். அதனால தான் அவர் முதல் அசுத்தத்துக்கு அழைத்ததில்லை, பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா, நம்ம இருக்கிற இடம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கான்னு நாம் நம்மை தானே சோதித்தறியணும். இது எப்படி சோதித்தறியான்னா, வசனத்தின் மூலியமாக நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம அநேக பேர் என்ன பண்ணுவோம், நம்ம செய்கிற நன்மையான காரியங்களை வச்சு வசனத்தை கம்பேர் பண்ணுவோம். நன்மையான காரியத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அல்ல வசனத்தின்படியாக நம்ம வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணால் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, நான் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். செய்யக்கூடாத காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அதை வச்சு வசனத்தை கம்பேர் பண்ணோம், நம்ம கரெக்டாக இருக்கிறோமா. அப்படி இருக்கிற நேரம் நம்ம வாழ்க்கையில் சரக்கல் இருக்கா, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோமா பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வெளியே வரணும். அதான் என்ன சொல்கிறான்னா, அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே நான் அழைத்திருக்கிறேன். ஏன் பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறான்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், அதுபோல் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. இந்த பரிசுத்தவான்கள்னு சொல்ல காரணம் என்ன, அவர் பரிசுத்தர்னா அவர் இருக்கிற இடம் முழுமையாக எப்படி இருக்குமா, பரிசுத்தமாக இருக்குமா. அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்ம நடத்தும்படியாகவும் அந்த பரிசுத்த ராஜ்யத்துக்கு நாம் போய் அடையும்படியாக தான் அவர் என்ன சொல்கிறாரு, அசுத்தத்தை விட்டாதான் ஒருவன் பரிசுத்தவான்னு சொல்ல முடியும், பரிசுத்தர் என்று சொல்ல முடியும். அப்போ அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன். அப்போ நான் தீர்மானம் எடுக்க வேண்டிய கடமை நமக்கு மாதிரி இருக்குது. அசுத்தம் இருக்குது, பரிசுத்த வாழ்க்கையும் இருக்குது. இதில் தீர்மானம் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேணும், வசனத்தின்படியாக நம்ம வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது பரிசுத்த வாழ்க்கை. வசனத்தை விட்டுட்டு செய்கிற எல்லா காரியமும் அசுத்தத்துக்கான காரியம். அப்போ இது நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு வசனம் அழகாக சொல்லுவோம், மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கும், தேவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஜீவனுக்கு ஏதுவானதாக இருக்கும். அப்போ தேவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதாக இருக்குது. அந்த ஜீவன் உள்ள காரியத்தை தான் வசனத்தின்படியாக நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அதை
ஏற்றுக்கொண்டு நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, நம்ம பேரண்ட்ஸ், நம்ம குடும்பத்துலேயும் சரி தான், என்னுடைய சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, இது யாருக்கு கணக்கு ஒப்பி வைக்கணும்னா, இந்த உலகத்துக்கல்ல, தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் பர்சனல் லைஃப். இந்த பர்சனல் லைஃப்பில் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் அதில் இருக்கும். இந்த உலகத்துக்கான ஓட்டங்கள் அல்ல. ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதை இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் வாசனை என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்தாவை நமக்கு தந்தரல தேவனை அசட்டை பண்ணுகிறான். அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல, நம்முடைய பரிசுத்தாவை தந்த தேவனை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்கிற நேரம், இந்த அசுத்தம் பரிசுத்தம் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம அசட்டை பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, நான் மன்னிப்பு காட்டுருவேன், எனக்கு தேவனை பற்றி தெரியும், வசனம் தெரியும், நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறேன், அந்த மாதிரி நினச்சிட்டு அசுத்தத்திற்கு நேராக நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கிறோன்னா, அது தேவனை அசட்டை பண்ணுகிறதா இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறது. அதனால் பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறான். அசுத்தத்துக்கு செல்கிறவன் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறவன் யார் அசட்டை பண்ணுறான்? அதை தந்த தேவனை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறான். ஏன்னா தேவன் தான் நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறாரு. அது யார் மூலியமாக தேவன் நியாயம் தீர்ப்பார்னா, வசனத்தின் மூலியமாக நம்முடைய ஆத்மாவை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஆத்மா விளையாட பெற்றதாக இருக்கிறது. அந்த ஆத்மாவுக்கு தேவையானது பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. அந்த ஆத்மா அசுத்தத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியாது. பரிசுத்தாவி உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா பரிசுத்த வாழ்க்கையை வாழணும். அது எப்படி வாழணும்? வசனத்தின்படியாக தான் வாழ முடியும். அதை விட்டுட்டு நம்ம அசுத்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்கிறோன்னா, நான் பரிசுத்த ஆவியானவர் அசட்டை பண்ணுறவனாக இருக்கிறேன், அவர் அசட்டை பண்ணுறவன் தேவனை அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறான். அது யாரை கணக்கு ஒப்புவிக்கணும்னா தேவனுக்கு மாத்திரம்தான். அதனால் இந்த நாட்களில் தீர்மானங்கள் நமக்குள்ள அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கிறோமா, இந்த அழைப்பை என்ன நித்தியத்துக்கு கொண்டு போகுமான்னு உள்ளதை நாம தான் தீர்மானம் எடுக்கணும். நம்மளோட பர்சனல் லைஃப் தான் அதை தீர்மானம் எடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாமே.